ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் தொடர்பாக புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையை ஜீவா தொழிற்சங்கத்தினர் புறக்கணித்தனர். இதுகுறித்து ஜீவா தொழிற்சங்கத்தின் சிறப்பு செயலாளர் சேகருடன் செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் பங்கேற்காமல் அதிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். இது குறித்து ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்துடைய சிறப்பு செயலாளர் சேகர் இருக்கின்றார். நாம் நம்மிடம் கேட்போம். அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஒப்பந்த தொழிலாளருடைய கோரிக்கைக்காக தொடர்ந்து ஏஐடிசி தலைமையிலே ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி 6 கட்டங்களாக நடத்தி பயனில்லை. இன்று நோட்டீஸ் கொடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டோம். இந்நிலையிலே என்எல்சி நிர்வாகம் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் வேண்டுமென்றே தொழிலாளர்களுக்கு சம்பந்தமே இல்லாத 3-4 தொழிலாளர்கள் வைத்துக்கொண்டு சங்கம் என்ற பெயரிலே ஒரு நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை பலனை தராது. என்எல்சி நிர்வாகமும் தொழிலாளர் துறையும் கூட்டாக சேர்ந்து ஒப்பந்த தொழிலாளருடைய உரிமையை பறிக்கிறார்கள் என்கிற காரணத்தால் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் புறக்கணித்து வெளியே வந்திருக்கிறோம். அதாவது இந்த என்எல்சி ஒப்பந்த தொழிலாளருடைய விவகாரம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் 2013 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பின்படி ஏன் பணி நிரந்தரம் செய்யாமல் இருக்கிறாங்க? இதற்கான காரணங்கள் என்ன? உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக கிரிமினல் நடவடிக்கை எடுத்து என்எல்சி நிர்வாகத்திற்கு இதை வலியுறுத்த வேண்டும், அந்த உத்தரவை அமல்படுத்த நிர்பந்திக்க வேண்டும். ஆனால் தொழிலாளர் நலத்துறை நிர்வாகத்திற்கு சாதகமாக செயல்படுவதாலேயே இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடர்த்திருக்கிறோம். அந்த அவமதிப்பு வழக்கிலையும் என்எல்சி நிர்வாகம் காலம் கடத்துகிறது. எனவே என்எல்சி நிர்வாகத்தினுடைய பிடிவாதமும் தொழிலாளர் துறையினுடைய அலட்சிய போக்கும் தான் இந்த இப்படிப்பட்ட காலதாமத்திற்கு காரணம். அதாவது இந்த விவகாரத்தில் தொழிலாளர் துறை ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இந்த விவகாரம் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும், ஆகவே திட்டமிட்டபடி தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தப்போவதாகவும் இந்த சங்கம் அறிவித்திருக்கின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.